ராஜஸ்தானில் நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய நெஞ்சத்தையும் உறைய வைத்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், 13 வயது நிரம்பிய சிறுமி கடத்தப்பட்டிருக்கிறார். கடத்தப்பட்டு 5 நாட்கள் கூட்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் இப்போது பரவலாக சோசியல் மீடியாக்களில் பகிரப்பட்டு கொண்டு வருகிறது. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரால் திட்டமிட்டு நீண்ட நாட்களாக அந்த சிறுமியை பின்தொடர்ந்திருக்கிறார். சிறுமி எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நோட்டமிட்டு அதுக்கப்புறமா திட்டமிட்டு அந்த சிறுமியை கடத்தி இருக்கிறாங்க. கடத்தப்பட்டு பிரபல்யமான ஹோட்டல் ஒன்றுக்கு பணத்திற்காக, பெருந்தொகை பணத்திற்காக விற்கப்பட்டிருக்கிறார். 13 வயது நிரம்பிய அந்த சிறுமியை அவ்வளவு பெருந்தொகை பணத்திற்காக விற்கப்பட்டு தொடர்ச்சியாக 5 நாட்கள் 30க்கும் மேற்பட்ட ஆண்களாக ஒவ்வொரு நாட்களாக 5 நாட்களாக தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே மனிதன் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்திருந்தாலும், தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறினாலும், அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சில மிருகத்தனம் அவ்வப்போது வந்து எட்டி எட்டி பார்த்து கொண்டே தான் இருக்கு. அந்த சிறுமியினுடைய வாக்குமூலத்தை கேட்கும்போதே நெஞ்சம் உறைந்து போகின்றது. அந்த அளவிற்கு அந்த சிறுமியை பலவாறாக துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். சொல்லவே தேவையில்லை. அந்த அளவிற்கு அந்த சிறுமி ஒரு பெரிய சித்திரவதை ஒன்றை அனுபவித்து தற்பொழுது மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றார். அந்த 30க்கும் மேற்பட்ட ஆண்கள் போலீசாரின் தேடுதல் வேட்டையின் பிறகு கைது செய்யப்படுகிறார்கள். அந்த கைது செய்யப்பட்ட அந்த 30க்கும் மேற்பட்ட ஆண்களை வீதியிலே அடித்து இழுத்து கொண்டு வரக்கூடிய காணொலிகள் கூட சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சிறுமியினுடைய எதிர்கால வாழ்க்கை தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. என்னதான் சிறுமி நடந்த விடயங்களை மறந்து எதிர்காலத்தில் வாழ நினைத்தாலும் அந்த சிறுமியினுடைய அந்த வீடியோக்கள் தற்பொழுது பரவலாக பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அந்த பகிரப்பட்ட அந்த வீடியோக்களை பார்த்தவர்கள் அந்த பெண்ணை பார்க்கும்போது அந்த பெண் நடந்து முடிந்த விடயங்களை திரும்ப நினைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த பெண் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாத ஒரு சூழலு கூட சோசியல் மீடியாக்கள் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.